நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். மனதாலும் வாக்காலும் உடலாலும் நான் உனக்கு காவலாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாள கோடுகள் இவை. இந்த கோடுகள் சத்திய ஜுவாலைகளாக நின்று உன்னை காக்கும். இந்த கோடுகள் பத்தினி கோட்டத்தின் எல்லை கோடுகள். என்னை தீயவர்களிடமிருந்து காக்கும் கவச்சம் என்பதை நான் அறிவேன். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நீங்கள் வரும்போது இந்த கோட்டுக்குள்ளேயே 2 ஜீவன்கள் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கும். எப்படி என் நாட்டியம்? என் நரம்புகளில் இன்னும் நர்த்தனமிடுகிறது. பிறகு பிறகு என்ன? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். பூக்களிலே அழகு எது? பூக்களில் தாமரை. புருஷர்களில் அழகு? மகாவிஷ்ணு. புண்ணிய நதிகளில் அழகு? புனித கங்கை. மங்கையரில் அழகு? மங்கையரில் அழகு மஞ்சு. ஏன் என்னை பாராட்டினால் என்ன குறைந்துவிடும்? உங்களுக்காக என்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள் நான். மஞ்சு, மயக்க நிலையில் கூட மனதில் பட்டதை மட்டுமே சொல்பவன் நான். அப்படியானால் நான் அழகி இல்லையா? உன்னை அழகியாக மதிக்கிறேன். ஆனால் உன்னை விட அழகி யாரும் இல்லை என்பதைத்தான் மறுக்கிறேன். நீங்கள் சொல்வதை நான் மறுக்கிறேன். வீண்வாதம் எதற்கு? சரியான தீர்ப்பு சொல்ல அங்கே ஒரு சாட்சி காத்திருக்கிறது. வா. உண்மையின் உறைவிடமான கால கண்ணாடியே, உலகிலேயே மிகச்சிறந்த அழகி யார் என்று காட்டு. என்னை விட அழகு தாமரைதான் என்று காட்டுகிறது உங்கள் கண்ணாடி. ஏன் அவசரப்படுகிறாய்? அதோ அந்த தாமரைக்கு பின்னால் தோன்றும் முகத்தாமரையை பார். மஞ்சு, பிரம்மா என்னை விட சிறந்த ரசிகன். அவன் ரதியை மட்டும் படைத்திருந்தால் அவன் மதியை நான் பாராட்டி இருக்க மாட்டேன். அவளுக்கு மேலும் இந்த அழகியை படைத்திருக்கிறான். யார் இவள்? காபாலி. யார் இந்த வஞ்சிக்கொடி? வஞ்சி நாட்டு இளவரசி. பெயர் பாலநாகம்மா. மஞ்சு, முக்கனியோடு சர்க்கரை சேர்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். ஆண்களின் மனம் கழுகை போன்றது. அது எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அதன் பார்வை குப்பை மேட்டில் தான் இருக்கும். உண்மைதான். குப்பை மேட்டில் சில சமயங்களில் மாணிக்கங்கள் கிடைத்து விடலாம். இவளைப் போல. காபாலி, யார் இந்த கன்னிமயில்? கன்னி அல்ல, கணவனோடு வாழ்பவள், கற்புக்கரசி. பலே, அப்படிப்பட்டவள் தான் என் அந்தப்புறத்தை அலங்கரிக்க தேவைப்படுகிறாள். நீங்கள் அவளை அடைய நினைப்பது முடவன் சந்திரகாந்த கல்லுக்காக ஆசைப்படுவதை போல் இருக்கிறது. செம்பவளம். அரசி, வாசலில் யார்? சிவனடியார் பிட்சைக்கு வந்திருக்கிறார் அரசி. ஓ, சிவனடியாரை காக்க வைக்காதே. அவருக்கு கணைகளை காணிக்கையா கொடுத்து விட்டு வா. அரசி. கனியை எதிர்பார்த்தால் காய் வந்து நிற்கிறது. சுவாமி, பணிப்பெண்ணே, நான் சாதாரண பிச்சைக்காரன் அல்ல. உன் தலைவியை இங்கு வந்து தானம் செய்ய வேண்டும். ஓ, வரச் சொல். அரசியார் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளை கறி கொடுத்த பக்தி எங்கே? பிள்ளைக்காக என்ன அவமதிக்கின்ற சிறுமை எங்கே? அரசி உடனே வராவிட்டால் அதன் விளைவு விபரீதமாகும். சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அரசியாரே வருவார்.
என்ன சிவனடியார் கோபித்துக் கொண்டாரா? அரசி. தபசுகளை காக்க வைப்பது சாபக்கேட்டை உண்டாக்கும். அழாதே கண்ணா, ஒரு நொடியில் வந்து விடுகிறேன். அழாதே, அழாதே. தர்மம் செய்ய போகும்போது தடுக்காதே கண்ணா. சுவாமிகள், எங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறீர்கள். அது எங்கள் நல்வினை பயனின்றே கருதுகிறேன். கணவர் இல்லாத நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இல்லையே, தம்பதி சமைதராக தங்கள் பாதத்தில் பணிந்து வரவேற்றிருப்போம். சுவாமிகள், இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படியிறங்கி வந்து பிச்சையிடுவதுதான் இல்லத்தரசிகளுக்கு அழகு. படிக்கு வெளியே நின்று பிச்சை பெறுவதுதான் தபஸ்விகளுக்கு மரபு. சுவாமிகள் இந்த பக்கம் வந்து எங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பாலா, உனக்கு அருள் செய்ய இமயத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நீ படியிறங்கி கொஞ்ச தூரம் வரக்கூடாதா? மன்னர் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார். கணவர் கிழித்த கோட்டை மனைவி தாண்டுவது தர்மமாகாதே. பாலநாகம்மா, காலமே எங்களுக்கு எந்த கோடுகளும் கிழிப்பதில்லை. என்னை நம்பி அந்த கோடுகளை தாண்டி வா. அப்போதுதான் அருள் கிடைக்கும். இல்லையேல் இருள் சூழும். சுவாமி, பாலா, உன் கணவன் போரிலிருந்து திரும்பி வருவதும் உன் மைந்தன் நலமாக வளர்வதும் உன் முடிவை பொறுத்திருக்கிறது. பாலா, வா வா பாலா, வா வா பாலா. சுவாமி, உங்கள் ஆணையின்படி என் கணவர் கிழித்த கோட்டை நான் தாண்டி வருகிறேன். எங்களை வாழ வையுங்கள். என் மாங்கல்யத்துக்கும் என் மைந்தனுக்கும் ஆசை தாருங்கள். அரசையை தேட போனா அந்த சமயம் பார்த்து இது உள்ளே நுழைந்து விட்டது. நாய் மறுபடியும் வந்து விட்டது. பெனியன் இங்கும் வந்து விட்டது. ஊயறைக்குள்ளேயே வந்து விட்டது. நன்றாக அடித்து தொடக்கடினாய். அரசியார் பார்த்தால் நம்மை கொன்று விடுவார்கள். ஆமாம், எங்கே அரசியாரை காண தெரியவில்லையே. நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். கோடுகள் தாண்டிய சீதையின் துயரம் மீண்டும் நடந்தது பரிதாபம். குலமகள் கண்ணீர் எரிமலையாகும். கொடுமைகள் எல்லாம் தூள
போகும் தாயும் சேயும் பே